தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் வாரத்துடைய இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கு அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் வாரி வழங்குகின்றார். இந்த உயிர்ப்பின் வாரத்துடைய இந்த வெள்ளிக்கிழமையிலே இயேசு நம்மோடு இருக்கின்றார். இயேசு மீண்டும் மீண்டும் சீடர்களுக்கு தன்னுடைய காட்சியை கொடுக்கிறார். கலிலேயாவுக்கு செல்லுங்கள் என்கிறார். எம்மாவுஸ் வழியிலே சீடர்கள் தங்களுடைய உள்ளம் பற்றி எறியவில்லையா? ஆண்டவர் நம்மோடு உரையாடுகின்ற பொழுது, அவனுடைய அப்பத்தை உடைத்து கொடுக்கிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை நற்செய்தியிலே ஆண்டவர் திபேரிய கடலிலே சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். ராயப்பரிடத்திலே உரையாடுகின்றார். வலைகளை நீங்கள் வலதுபுறமாக போடுங்கள். அவர் மிகுந்த கவலையோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு அருமையான ஒரு மீன்பாட்டை அவர் கொடுக்கின்றார். அவர்களிடத்திலே மீண்டும் மீண்டும் சிறிய குழப்பம். இயேசுவை இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. உயிர்த்த கிறிஸ்து அவர்களால் கண்டுகொள்ள இயலவில்லை. அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை கூட அவர்கள் இயேசுவிடத்திலே நீர் யார் என்று கேட்கக்கூட அவர்கள் துணியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் பயந்து நடுங்கியவர்களாக அஞ்சியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், இயேசுவை அவர்கள் மறுதலித்து இயேசுவின் துன்பத்த நேரங்களிலே விட்டு விலகி ஓடிவிட்டார்கள். இயேசு அவர்கள் வலைகளை பின்னுகின்ற பொழுது முதல் அழைப்பை அவர் கொடுத்தார். வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி உங்களை மனிதரை பிடிப்பராக்குவேன் என்றார். ஆம் என்று வந்தார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்விலே அப்பப்போ அவர் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தையை மறந்து வாழ்ந்தார்கள். கடவுளை விட்டு விலகி ஓடிவிட்டார்கள். இப்பொழுது அஞ்சி நடுங்கியவர்களாக, இயேசு உயிர்த்த கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, ஏதோ ஆண்டவர்தாம் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அச்சம், கலக்கம், இதை பார்க்கிற பொழுது இயேசு அவர்களை மீண்டும் மீண்டுமாக அவர்களை பலப்படுத்துகின்றார். அவர்களோடு கொண்டு வாருங்கள், மீனை கொண்டு வாருங்கள், அப்பத்தை கொண்டு வாருங்கள் என்று அவர்களோடு சேர்ந்து உணவு உண்ணுகின்றார். மீண்டுமாய் அந்த அழைப்பை அவர் புதுப்பிக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒவ்வொருவருமே அழைத்து கொண்டு இருக்கிறார். அழைத்த இறைவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. ஆக அழைத்து கொண்டு இருக்கிற அந்த இறைவன் எப்பொழுதும் நம்மோடு உடன் இருக்கின்றார். அந்த அழைத்தலுடைய ஒரு புதுப்பிக்கின்ற நிலையைத்தான் இந்த உயிர்ப்பின் வாரத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கின்றார். நம்முடைய மனங்களை அவர் மீண்டுமாக புது படைப்பாக அவர் மாற்றுகின்றார். ஆக அழைத்தலிலே நம்மை உறுதிப்படுத்துகின்றார். அதான் அவருக்கு ராயப்படைய அந்த வாழ்விலும் என்னிடம் பொன்னோ வெள்ளியோ கிடையாது, மாறாக நீ இயேசுவின் பெயரால் எழுந்த நட என்று ஒரே நாளிலே 3000 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்து நற்செய்தியை அறிவித்து சாட்சியாக மாறுகின்றார்கள். இயேசுவிடத்திலே இந்த திபேரிய கடலிலே அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். தங்களுடைய ஆழமான அந்த விசுவாசத்திலே, இயேசுவை கண்டுகொள்வதிலே, இயேசுவோடு உரையாடுவதிலே, இயேசுவோடு தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிப்பதிலே, அந்த உயிர்ப்பின் அனுபவத்திலே அவர்கள் ஆளப்படுகின்றார்கள். இறை இரக்கத்தின் ஆண்டவர், மன்னிக்கின்ற ஆண்டவராக, மீண்டுமாய் நம்மை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக, புதிய இதயத்தை உங்களுக்கு அருளுவேன், புதிய ஆவி உங்களுக்குள் புகுத்துவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசு எப்பொழுதுமே இறை ஒன்றிப்பிலும் இறை ஆவியினுடைய வல்லமையிலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை கொடுக்கின்றார், இறை நம்பிக்கையை கொடுக்கின்றார், இறை வல்லமையினால் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே நாம் எப்பொழுதுமே இறை ஒன்றிப்பிலே இயேசுவோடு இருப்போம். ஆக இந்த இறை இரக்கத்தினுடைய இந்த ஜெபமாலை சொல்வதன் வழியாகவும் இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் கொடுக்கின்ற வெளிப்பாடுகளை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டுகொள்வதாக, இயேசுடைய அந்த துன்பத்திலே ஒவ்வொரு நாளும் பங்கெடுப்பவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் சுமந்து செல்லக்கூடியவர்களாக, இயேசுவே என் மீது இரக்கமையும் என்று கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலுமே ஆண்டவருடைய இரக்கத்தை கொடுத்தார். பலி அல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய இரக்கத்தால் நம்ம ஒவ்வொரு சமூகத்தையும் அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். ஆகவே இந்த உயிர்ப்பின் இந்த வாரத்திலே நம்முடைய மறைந்த திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே இதோ அவருடைய இந்த நாளை, அவருக்கு இந்த அடக்க அந்த நாளை நாம் நினைவுகூர்ந்த இந்த வேளையிலே இயேசு நம்மோடு இருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவராக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய எளிய ஜப வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கு முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வுக்கு வழிகோலுகின்றது. அதே வேளையிலே அவருடைய அன்பான கனிவான அவருடைய பேச்சு, அவருடைய அன்பான ஒரு புன்சிரிப்பு இன்றைக்கு எத்தனை மீடியாக்களிலும் இன்றைக்கு ஒவ்வொரு வேளையும் அவர் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கனிவான உள்ளம் ஏழைகள், குறிப்பாக நோயாளிகள் மத்தியிலே, சிறு குழந்தைகள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு கனிவுள்ள தந்தையாக, பாசமுள்ள ஒரு தந்தையாக, இந்த உலகம் போற்றும் ஒரு திரு தந்தையாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வத்திக்கானை நோக்கி அவருடைய உடலை அனைவரும் வந்து பார்க்க வருகின்றார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவருடைய தூய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு இந்த உலகத்திலே அருமையான ஒரு திரு தந்தையாக 12 ஆண்டுகள் திருவையிலே பணியாற்றி
இதோ ஆண்டவரிடத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். விண்ணக வாழ்வை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய ஆத்மாவை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அந்த ஜெப வாழ்வு ஒவ்வொரு நாளும் கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்வு, எப்பொழுதுமே கடவுளை சார்ந்த ஒரு வாழ்விலே தன் வாழ்வு முழுமையாய் கடவுளுடைய கரங்களில் தன்னை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்திருக்கின்றார். தூயவராக, மாசற்றவராக, கடவுளுக்கு ஒரு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய வாழ்விலே எல்லா மக்களையுமே ஒன்றிணைப்பவராக ஏறக்குறைய 60 நாடுகள் அவருடைய பயணித்திருக்கின்றார். 12 ஆண்டு அவருடைய திருத்தந்தையாக அவருடைய இந்த பணி வாழ்விலே 60 நாடுகளுக்கு சென்று எல்லா மக்களையும் சந்தித்து ஜெப வாழ்விலே எல்லாருக்குமே ஒரு பாசமான திருத்தந்தையாக, ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு திருத்தந்தையாக, நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவராக தன் வாழ்நாளிலே இறை ஒன்றிப்பிலே வாழ்ந்து இதோ மரித்து எப்பொழுதுமே கடவுளுடைய அந்த பிரசன்னத்திலே எப்பொழுதுமே நிலைத்திருப்பவராக தன் வாழ்நாளிலே இறை வல்லமையோடும் இறை ஆற்றலோடும் இறை நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளும் கடவுளை போற்றி புகழ்ந்திருக்கின்றார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த வாழ்வு, விண்ணக வாழ்வு எப்பொழுதுமே அவர் எப்பொழுதுமே ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க அவருடைய ஆத்மாவை ஆண்டவருடைய கரங்களில் நாளை ஒப்புக் கொடுப்போம். இறை இறக்க ஆண்டவர் எப்பொழுதுமே அவரை விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்ல பேரின்ப வீட்டிலே எப்பொழுதுமே அவர் ஆண்டவரோடு அவருடைய திருமுக ஒளியை என்னால் அவர் காண தேவையான எல்லா கிருபையும் அவருக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் இந்த விண்ணக வாழ்விலே கொடுக்கும்படி நாளை வேண்டி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே எங்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேற்றி கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே, இஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தனுடனே எங்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேற்றி கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே, மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தனுடனே எங்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேற்றி கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே, மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இறை இறக்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். உயிர்ப்பின் வாரத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புதுப்பிக்க, கடந்து போன அந்த வாழ்க்கையை பழைய இந்த எங்களுடைய இயல்புகளை கலைந்துவிட்டு பவுலடியார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது சொல்வது போல இதோ கிறிஸ்துவிலே நீங்கள் புதிய இயல்பை பெறுங்கள், பழைய வாழ்க்கையை கலைந்துவிட்டு புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று சொன்னது போல இதோ புதிய ஒரு ஒளியாக, புதிய ஆற்றலாக, புதிய நம்பிக்கையாக இயேசுவே எங்களுக்கு மீட்பராக, இயேசுவே எங்களுக்கு ஆண்டவராக எவ்வாறு சீடர்கள் இதோ ஆண்டவர்தாம் இதோ நம்ம அருகில் இருக்கிறார் என்று சீடர்கள் பறைசாற்றியது போல இதோ உயிர்த்த கிறிஸ்து எப்பொழுதுமே எங்களோடு இருக்கின்றார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க எங்களுக்கு தேவையான உடைய அருட்கொடைகளையும் இறை நம்பிக்கையுமே என்னாலும் நீர் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவருக்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய அந்த அன்பும் பாசமும் பரிவும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை வழிநடத்த இயேசுவே இதோ நாங்கள் மீது அன்பை வைக்கிறோம் என்று சொன்னது போல உம்முடைய அந்த நிறைவான அன்பு இந்த சமூகத்தை ஆட்கொள்ளும்படியாக இன்னைக்கு வேண்டி ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இறை இறக்கத்துடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி இதோ நான் உங்களை திக்கற்றவளாக விடமாட்டேன், இதோ நான் உங்களோடு இருப்பேன், இதோ உங்களோடு உங்களை இருந்து ஆசிரிப்பேன் என்று சொன்னது போல இந்த இறை இறக்கத்துடைய ஆசீர் எல்லா குடும்பத்துக்குமே மன அமைதியும் சமாதானமும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.